ப்ரோ உங்களோட அப்படியே கட்டுத்தரை பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த ரூமுங்க முன்னாடி இருக்கிறது? இது பேரண்ட்டுக்கு, அப்புறம் எக்ஸ் மட்டும் இங்க இருக்குங்க. சரி. அப்புறம் 1 or 2 அடை வைக்கிறதுக்கும், சிலதெல்லாம் மொட்டு வச்ச இடத்துலயே அடை படுக்கணும்னு அடை பிடிக்கிறதுனால சரி. அடையும் வச்சிருக்கேங்க. பார்க்கலாங்க. இது வந்து இது கீழே மொட்டு வைக்கிறதுக்காக வச்சதுங்க. சரிங்க. ஸோ மொட்டு வச்சதுக்கு அப்புறம் 1 2 இதா இருக்குன்னா உள்ளேயே கிரேட்ல வந்து சட்டியில மணல் போட்டு வச்சிருக்கோங்க. அடை வச்சிருக்கோம். அதுக்கும் இது கோழிய சரி ஜாஸ்தியா இருக்கும்போது அடையிற கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரன் செட்டப் போட்டிருக்குங்க. பரன் செட்டப். ஸோ அதோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏறிக்குது. ஓகே ஓகே. பெருசுகள்லாம் மேலே போயிடும், குஞ்சுகள்லாம் எப்படி இருக்குங்க. மொத்தமா ஒரு 2-3 பரன் அமைப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. குஞ்சுகளுக்கு தனியா, குஞ்சுகள்லாம் வந்து கீழே உட்காந்துக்கும், பெருசுகள்லாம் மேலே போகும். ஆமாங்க. இப்போ 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் சிக்ஸும் இங்க வந்து அடையுதுங்க. ஓகேங்க. அதெல்லாம் கீழே இந்த கொக்கோ பீட்ல அங்கேயே படுத்துக்கும். கீழே வந்து ஆமாங்க அந்த தேங்காய் ஆஞ்சி போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து சிக்ஸுக்கான செட்டப்புங்க. சிக்ஸுக்கான செட்டப். ஆமாங்க. இது வந்து 8x6 8x6ன்னு ஒவ்வொரு ரூமும் ஒரு 6 ரூம் இருக்குங்க. ஒரு 5 ரூம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மற்றது வந்து ஸ்டேஷனரி இது மாதிரி. இப்போ இதுல எத்தனை மாசம் குஞ்சுகள் நிறுத்திருக்கீங்க? எவ்வளவு நாளைக்கு இது குஞ்சுகள் இதுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஸோ இது தாய்க்கோழிட்டுன்னு பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 தாய்க்கோழி இல்ல 3 தாய்க்கோளோட சிக்ஸ் வந்து சேர்த்து இதுல விட்டுருவாங்க. சரிங்க. ஸோ இது 3 மாசம் வரைக்கும் இங்க இருக்குங்க. ஓகே. கொத்திக்கிற பிரச்சனை எதுவும் வர்றது இல்லைங்களா? கொத்திக்கிற பிரச்சனை இருக்குது ஆப்வியஸ்லா. சரி. ஆனா ரொம்ப இல்லைங்க. அது 1 or 2 இருக்கு. சாகடிக்கிற அளவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஓகே. இந்த வீக்கா இருக்கிற சிக்ஸ் வந்து மட்டும் 1 2 டேமேஜ் ஆகுது.